இனிமேல் வீட்டில் தோசை செய்கிறப்போ இந்த கீரையும் சேர்த்து செய்யுங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கோங்க. கீரை போட்டதுமே சீக்கிரம் வதங்கிடும். இது எல்லாமே நல்லா வதங்கினது 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனது இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றிட்டு அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை போடுறப்போ நல்லா வரும். அவ்வளோதான், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து மாவில் கலந்துட்டு இதை நீங்கள் இட்லியாகவும் போட்டுக்கலாம், இல்லை தோசையாகவும் போடலாம். இப்போ கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு மாவு எடுத்து அழகாக தோசை போட்டிங்கன்னா சூப்பராக ஒரு நல்லா மொறுமொருன்னு இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது சாப்பிடும்போது. லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு சில பேர் மாவு அரைக்கும் போது இந்த கீரை அது கூடவே போட்டு அரைச்சி வச்சிருவாங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும். அதே சமயம் ஒரே நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.